வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். காலையிலே நாங்கள் மார்கழி மாதம் 30 நாளும் நாங்கள் கோலம் போடுவோங்க. இன்றைக்கி நல்லா விடியட்டும், விடிஞ்சதுக்கப்புறம் கோலத்தை போடலாம்னு இருக்கோம். அப்படியே ஒவ்வொரு வேலைகளும் என்னென்ன வேலைகள்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இப்போ அடுப்புக்கிட்ட போவோம். மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மதிய நேரம் மட்டும்தான் நாங்கள் சாப்பாடு. 2 டைம் சாயங்காலமும் காலையிலையும் தோசை, ஆப்பம், இடியப்பம் இப்படி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி காலையிலேயே சாப்பிட்ருவோம். அதேமாதிரி நைட்டுக்கும் சாப்பிட்ருவோங்க. அடுத்தடுத்து நான் என்னென்ன வேலை பார்க்க போகிறேன்னு இப்போ பார்ப்போம் வாங்க. பாருங்க, ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருக்கேன். தோசை கல்லையே தண்ணி ஊற்றி சுடுறேன். இப்போ பாருங்கள், ஆப்பத்தை ஃபுல்லாக காலையிலேயே சுட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம தேங்காய் திருவி நம்ம பால் எடுத்து சாப்பிடுவோங்க. அடுத்தது நான் கோலம் போட போகிறேன். ஆப்பத்தை இறக்கிட்டு பால் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு தேங்காய் தேவைப்படுது. தேங்காயை திருவிக்கிடுவோம். தேங்காயை திருவிட்டோம். இப்போ பால் எடுக்கிறதுக்கு ஊற போட்டுருவோங்க. ஊற போட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறையும் நம்ம தேங்காயை பாலை நல்லா எடுத்துக்கிடுவோங்க புழிஞ்சு. நம்ம தேங்காயை ஊற போட்டுட்டு கோலம் போட போயிடுவோங்க. நான் இப்போ தூத்து ஆப்பத்தை சுட்டு எடுத்தாச்சு. தேங்காய் பாலையும் ஊற போட்டாச்சு. இப்போ நான் வாசலை பெருக்கி எடுத்து தண்ணி தொளித்து மஞ்சள் தொளிச்சாச்சு. இப்போ கோலத்தை போட்டுக்கிடுவோம். வாசலில் கோலம் போட்டு முடிச்சாச்சு. எங்கள் வீட்டுக்காரவங்க கடலுக்கு போச்சுலையே சாயாவை இப்போ தூக்கி அடுப்பில் போட்டு தான் கடலுக்கு போகிறாங்க. இப்போ போய் சாயாவை குடிச்சிருவோங்க. இப்போ பாலுக்கு நம்ம சீனி சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம நல்லா வீடு வாசல்லாம் தூத்து அள்ளியாச்சு, கோலம்லாம் போட்டாச்சு. இப்போ பாத்திரங்க கிடக்கு. பாத்திரங்களை ஃபுல்லாக விளக்கி கழுவி எடுத்துக்கிடுவோங்க. இப்படி தாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் ஒவ்வொரு வேலையாக எங்களுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை டைம் தாங்க.
நைட்டு ஒரு 6 மணியை போல தான் கொஞ்சம் வேலை வந்து எங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஏதாவது சீரியல் இது உட்காந்துருந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். இப்படி தாங்க பாத்திரங்களையெல்லாம் தேய்ச்சி நம்ம 2 தண்ணி வச்சு நல்லா கழுவி தேய்ச்சி எடுத்துக்கிறேன்னு பாத்திரத்தை. அப்போ தான் பளிச்சுண்டு தெரியும் நம்மளுக்கு. பாத்திரமும் நல்லா பளிச்சுண்டு வரும். பாருங்கன்னா விறகடுப்பில் சமைக்கிறனால இப்போ பானை வந்து கரியாக இருக்குது. இந்த பானையை வந்து போக்குறதுக்கு வந்து நாங்கள் விறகடுப்பில் எரிக்கிற சாம்பலை வச்சு தாங்க விளக்குவோம். வேறு சோப்புலாம் வச்சு தேய்க்க மாட்டோம். இப்போ பாருங்கன்னா கொஞ்சோண்டு சாம்பல் எடுத்து விளக்குற இந்த கறி போகும் பாருங்கள். நான் பானையை நல்லா விளக்கிட்டு கழுவும் போது உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நல்லா பளிச்சுண்டு நம்ம சோப்போட பாத்திரம் விளக்குற சோப்போட சாம்பல் தாங்க அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் சாம்பல்லையே தான் பாத்திரம் கழுவி விளக்கி எடுத்துருக்காங்கங்க. நிறையா பேர் வந்து இந்த சாம்பலை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த சாம்பலை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்டா கறி பிடிக்கிற பாத்திரங்கள் எல்லாம் இப்படி சாம்பலை வச்சு தேய்ச்சா போயிருங்க கறி. பாருங்கள், இப்படி கறி பிடிச்ச பாத்திரத்துக்கு வந்து நம்ம உள்ளே மட்டும் சோப்பு வச்சு தேய்ச்சிக்கிறோனுங்க. வெளியில் பாருங்கள் சாம்பலை வச்சு தேய்ச்சிருக்கேன். இப்போ கழுவி விடுவோங்க. கழுவி விட்டதுக்கப்புறம் பாருங்கள். பாருங்கள் கறி பிடிச்ச பாத்திரத்தை எப்படி கறி போயிருக்குன்னு பாருங்கள். இப்படி தாங்க சாம்பலை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். இப்படி தாங்க எல்லா கறி பிடிச்ச பாத்திரத்தையும் நம்ம சாப்பிட்ற பாத்திரம் லோட்டாவிலேருந்து செம்புலேருந்து எல்லாத்தையுமே கிண்ணம் எல்லாத்தையுமே இப்படி தாங்க சோப்பை போட்டு கழுவி எடுத்துக்கிறேன்னு. கறி பிடிச்ச பாத்திரத்துக்கு மட்டும் நம்ம சாம்பலை வச்சு யூஸ் பண்ணிக்கிறலாம். ஏன்னா நான் விறகடுப்புலையே சமைச்சு எனக்கு சர்வீஸ் ஆனதுனால நான் சாம்பலை வச்சே விளக்கி எடுத்துருவேங்க. நல்லா பளிச்சுண்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ கிடக்கிற பாத்திரத்தை அவ்வளோத்தையும் ஒன்று ஒன்றா கழுவி எடுத்துக்கிடுவோங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு நம்ம போய் வாத்து கோழிகளுக்கெல்லாம் இற வச்சு திறந்து விடுவோம். எங்கள் வாத்து கோழிக்கெல்லாம் நான் எப்படி இற வைக்கிறேன், அந்த இடத்த எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். பாத்திரத்தை கழுவி முடிச்சாச்சு. அடுத்த வேலை என்னன்னு பாருங்கள். நம்ம கோழி பிள்ளைகளுக்கும் வாத்து பிள்ளைகளுக்கு வந்து அவங்க இருக்கிற இடங்க, அவங்க நடமாடுற இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சு அவங்களுக்கு இற வைக்க போகிறேன். இனி முட்டை கிடக்கு. கூண்டுக்குள்ளேயே முட்டையை விட்டு போட்டுருவாங்க. அது பாட்டுக்குள்ள உடையாமல் கிடக்கும். நான் எடுத்துக்கிறேங்க. கடங்க இறையெல்லாம் வச்சுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுட்டு நான் திறந்து விடுறேன். என்ன அவசரம் உங்களுக்கு?
வச்சு தான் வலிச்சு அல்ல. இப்போ இதை கழுவிட்டுக்காங்க வச்சா தான் அவங்க குடிப்பாங்க, இல்லாட்டா குடிக்க மாட்டாங்க. வாய ஓட்டிட்டு எடுத்துருவாங்க. கழுவியாச்சு. இது ஃபுல்லாக தண்ணியை ஊற்றிட்டோம்னா அவங்களாம் இறங்கி குடிப்பாங்க தண்ணியை. இப்போ தண்ணியை சோமாரி ஊற்றிடுவோம். இப்போ கோழி பிள்ளைகளை திறந்து விட்டு அவங்க இறை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் தாராவுக்கு கஞ்சி. ஏதாவது இருந்துச்சுன்னா விரைவி வச்சோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் தாரா பிள்ளைகள். பாருங்க அவங்கள திறந்து விடணுமா, பிஸியாக இருக்காங்க பாருங்க, நல்லா பிசிக்கிறாங்க. இப்போ பாருங்க ஒரே ஒரு முட்டை கிடக்குது, எடுத்துக்கிடுவோம். எங்கள் தாரா முட்டையை பாருங்க, ஒரே ஒரு சின்ன வாத்து மட்டும்தான் முட்டை விடுறாங்க. இப்போ பாருங்க கோழிக்கு அவங்களுக்கு சண்டையாக தான் இருக்கும், இறத்திங்க விட மாட்டாங்களா. இந்த பாருங்க அவங்க திங்கையில் இவங்களை திறந்து விடக்கூடாது, ஏன்டா 2 பேர் மாற்றி மாற்றி சண்டை கட்டிட்டு இருப்பாங்க. சாப்பிட்டீங்களா நீங்க? போங்க அவங்க சாப்பிடட்டும், விடுங்க. சாப்பிட்டியா இல்லையா? போங்க போங்க, வெளியே போங்க. அவளுக்கு பயப்படுறாளுங்க உங்களை கண்டு. இவளுக்கு வெளியில போனா தான் இவங்க போவாங்க, அந்த கஞ்சியை குடிப்பாங்க. கஞ்சி வச்சிருக்குது, கொஞ்ச நேரத்துக்கு அந்த கஞ்சி எப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இறக்கப்பாங்க. மறுபடியும் மதியக்கானு தான் வைப்பேன் இறை. அதுக்கப்புறம் தண்ணியில் அவங்க பாட்டுக்கு விளாண்டுக்கிட்டு சின்ன சின்ன பூச்சிகள் ஒரு நாள் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு தெரியவாங்க விளாண்டுக்கிட்டு. பாருங்க எங்கள் வீட்டு வெள்ளையனை கண்ட உடனே பயப்பட தான் செய்கிறாங்க எங்கள் வாத்து பிள்ளைகளுக்கு. எங்கள் வாத்துகளுக்கு ஃபுல்லாக இறை வச்சாச்சு. கோழிகளுக்கெலாம் காலையில் இப்படி தாங்க நாங்கள் வேலை பார்த்து இதுகளுக்கு இறைய வச்சு விட்டுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். பாருங்கள் இப்போ நம்ம எல்லா வேலையும் முடித்தாச்சு. அங்கே போய் நம்ம குளிச்சுட்டு துணி இருக்குது, செவ்வாடை துணி, அந்த துணியில் அலசி போட்டுட்டு குளிச்சுட்டு நம்ம விரத சாப்பாடு சமைக்கணுங்க. அது மட்டும் காணாது, நம்ம வீட்டுக்கு நம்ம தண்ணி எடுக்கணும். உங்களுக்கு ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருப்போம், அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அங்கே தான் போய் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வரணும் வண்டியில் வச்சு. நம்ம அவ்வளோ தூரத்துக்கு பார்த்துருப்பீங்க. அவ்வளோ தூரம் போய் அல்றோம்னா வண்டியில் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு சமையலுக்கு மட்டும் நல்ல தண்ணி வண்டியில் பிடிச்சிக்கிருவாங்க. கிணத்து தண்ணி நம்மளுக்கு பாத்திரங்களை துணி அலச குளிக்க மற்றதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கிருவாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஊற்று தோண்டி போட்டுக்கோங்க மைனி அப்படின்னு சொன்னீங்க. இந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஏன்டா கடல் பக்கத்தில் இருக்கிறனால இந்த இடத்துல ஊற்று தோண்டினாலும் தண்ணி உப்பு தண்ணியாக தாங்க இருக்கும். நம்மளுக்கு கஷ்டத்தை பார்க்காம போய் நம்மளுக்கு தேவையான தண்ணி அங்கேயே எடுத்துக்கிடலாங்க. அது மட்டும்தான் நல்ல தண்ணியாக இருக்கும். மற்றபடி இந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்து பாத்திரம்லாம் கழுவி பார்த்தோம், ஆனால் உப்பு தண்ணியாக தாங்க இருக்கும். அதனால் இந்த இடத்துல நாங்கள் ஊற்று தோண்ட முடியாது. அதனால் அங்கே தான் ஊற்று இருக்குது. அங்கே போய் ஊற்றில் எடுத்துகிட்டு நாங்கள் செலவுக்கு வச்சுக்கிடுவோம். குடிக்கிறதுக்கு மட்டும் ஆணுக்கில் நிற்கிற வண்டியில் குடிக்கிறதுக்கு உழவிக்கிறதுக்கு சாப்பாடுக்கு அதுக்கு மட்டும் தேவைக்கு நாங்கள் நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். இதில் எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, சிரமமும் கிடையாது. இப்போ அவ்வளோதாங்க குளிக்க போகிறேங்க. குளிச்சுட்டு செவ்வாடையில் அலசி போட்டுட்டு அப்படியே விரத சாப்பாடு மதியத்துக்கு சமைக்க போகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களுக்கு வேலை தாங்க, வேலை இல்லாத நாளே கிடையாது.